Hi students, this is Alex here. இந்த வீடியோவில் ஸ்டூடெண்ட்ஸோட டிஎன்ஏ கவுன்சிலிங் ரிலேட்டட் டவுட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். சில டவுட்ஸ் வந்து கொஞ்சம் ஜென்ரலாக இருக்குது, சிலது கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக இருக்குது. ஸோ அது அதுக்கு என்ன பெஸ்ட்டு அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டவுட் நம்ம பார்க்க போகிறது, ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஜென்ரல் ரேங்க் 21,965 அண்ட் மை பிசி கம்யூனிட்டி ரேங்க் வந்து 12,028. கேன் ஐ கெட் இசி அட் கேபிஆர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த பர்டிகுலர் ரேங்க்குக்கு இந்த டிபார்ட்மெண்ட் இந்த காலேஜ் கிடைக்குமா அப்படின்றது நிறையவே இருக்குது. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கம்யூனிட்டி ரேங்கை எதுக்குமே எடுத்துக்காதீங்க, அது எதுக்குமே யூஸ் கிடையாது. அது வந்து நம்ம ஜென்ரல் ரேங்கை வச்சு தான் பார்க்க முடியும். கம்யூனிட்டியில் நம்ம ரிசர்வேஷன் இருக்குது. நீங்கள் ஜென்ரல் ரேங்க்கில் எவ்வளோக்கு எவ்வளோ முன்னாடி இருக்கீங்களோ அது மாதிரி கம்யூனிட்டி ரேங்க்லையும் அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் முன்னாடி இருப்பீங்க. அதேமாதிரி ஜென்ரல் ரேங்க்ல எவ்வளோக்கு எவ்வளோ பின்னாடி இருப்போமோ நம்ம பர்டிகுலர் கம்யூனிட்டியில் பின்னாடி இருப்போம். ஸோ அது ரெண்டுமே சேம் தான். பட் ஆனால் நம்ம ரெஃபரன்ஸுக்கு ஜென்ரல் ரேங்க் மட்டும்தான் எடுக்கணும். ஸோ கம்யூனிட்டி ரேங்கை நீங்கள் அதை வச்சுக்கோங்க, பட் அதை வச்சு நம்ம ஒன்றும் இப்போ பண்ண முடியாது. அதுக்கு தேவையான ரிசர்வேஷன், அதுக்கு உண்டான ரிசர்வேஷன் ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இந்த பர்டிகுலர் ஜென்ரல் ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 21,965 இருக்கு இல்லையா? ஸோ டிஎன்இஏ அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் லாஸ்ட் இயரோட க்ளோசிங் ரேங்க் என்னன்னு பாருங்கள். சப்போஸ் இப்போ இந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டுக்கு க்ளோசிங் ரேங்க்கு இதை விட அதிகமாக இருந்தால் நீங்கள் அதுக்குள்ளே இருக்கீங்க, அப்போ இது வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். ஒருவேளை இந்த ரேங்க்கை விட க்ளோசிங் ரேங்க் கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு அர்த்தம். பட் அது வந்து ஒரு ரஃப் எஸ்டிமேட் தான். அண்ட் இது வந்து ஃபைனல் கிடையாது. நம்ம பார்டரில் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். பட் ரொம்ப லார்ஜ் வேரியேஷன் இருந்துச்சுன்னா கன்ஃபார்மாக கிடைக்கும், கன்ஃபார்மாக கிடைக்காதுன்றதை நம்ம சொல்லிடலாம். பட் பார்டரில் இருக்கும்போது சம்டைம் கிடைக்கலாம், சம்டைம் கிடைக்காமலும் இருக்கலாம். இது வந்து ஒரு குமுலேட்டிவாக ஓவராலாக எத்தனை பேர் வந்து சீட் எடுத்திருக்காங்க அப்படின்றத பொறுத்து அமைகிறது. அதனால் ஒரு ரஃப் எஸ்டிமேட்டுக்கு நீங்கள் அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. பட் அடிஷ்னலி இது மாதிரி வேறு டிபார்ட்மெண்ட்டையும் இதே மாதிரி வேறு காலேஜஸையும் நீங்கள் அடிஷ்னல் ஆப்ஷன்ஸாக வைக்கும்போது ஒருவேளை ஒன்று மிஸ் ஆனாலும் இன்னொன்று ஈஸியாக நமக்கு கிடைக்கும். ஸோ எப்போவுமே நீங்கள் வந்து டிஎன்ஏ அஃபிஷியல் வெப்சைட்டை ரெஃபர் பண்ணுங்கள். நீங்கள் ஈவன் இந்த காலேஜில் போய் கேட்டாலும் அவங்க சொல்கிற பதில் வந்து கன்ஃபார்மாக இப்படி தான் அப்படின்றத யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட்டை ரெஃபர் பண்ணி அதையும் நீங்கள் ரஃபாக தான் தெரிஞ்சிக்க முடியும். ஸோ உங்களோட சாய்ஸஸை அதிகப்படுத்தி வச்சுக்கோங்க. பட் நமக்கு இது கன்ஃபார்மாக கிடைக்கும் அப்படின்னு இருந்தாலுமே நம்ம எக்ஸ்ட்ரா சாய்ஸ் வைக்கிறது ஆல்வேஸ் சேஃபர். அடுத்த டவுட் பாருங்க. சார், மை கம்யூனிட்டி ரேங்க் இஸ் 21,181 இன் எஸ்சி கேட்டகரி. மை ஜென்ரல் ரேங்க் இஸ் 1,78,529 and my cutoff is 127. I am wanted to join Nehru College of Engineering, Coimbatore in CSE course. I want to know I am eligible for the seat, sir. இதுக்கு அப்படியே நான் வந்து போன கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் சொல்லணும் அதே தான். கம்யூனிட்டி ரேங்கை பார்க்காதீங்க, ஜென்ரல் ரேங்கை பாருங்கள். க்ளோசிங் ரேங்க் என்னன்றத லாஸ்ட் இயரோட பர்டிகுலர் காலேஜ் அண்ட் டிபார்ட்மெண்ட் அஃபிஷியல் டிஎன்ஏ வெப்சைட்டில் பாருங்கள், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது ரெண்டுமே ஒரே டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ். இது கிடைக்குமா, இந்த ரேங்க்குக்கு இது கிடைக்குமா, அது எப்படி பார்க்கணுன்றதை நான் கரெக்டாக சொல்லிட்டேன். எதை வச்சு பார்க்கணுன்றதையும் நான் சொல்லிட்டேன். கம்யூனிட்டி ரேங்க் வந்து அதை வச்சு நம்ம ரெஃபர் பண்ண முடியாது. ஏன்னா அஃபிஷியல் வெப்சைட்டில் ஜென்ரல் ரேங்க் வச்சு தான் கொடுத்துருக்காங்க ஃபார் எவ்ரி கம்யூனிட்டி. அதனால் நீங்கள் ஜென்ரல் ரேங்க் வச்சு ரெஃபர் பண்ணுங்கள். இப்போ அடுத்த டவுட்டு, ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் வந்து ஒரு வாட் காலேஜஸ் ஐ வில் கெட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க ரேங்க் எதுவுமே சொல்லலை, என்ன கம்யூனிட்டின்னு சொல்லலை. பட் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்களோட ரேங்க் அண்ட் என்ன கம்யூனிட்டி அப்படின்றத வச்சு நான் ஃபியூ டேஸ் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஓவராலாக நமக்கு சின்ன ரேங்க்லேருந்து பெரிய ரேங்க் வரைக்கும் ஃபுல்லாக ஒரு பெரிய லிஸ்ட்டே போட்டிருந்தேன். ஸோ நீங்கள் அதை ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களோட ரேங்க் வரும்போது அது முன்ன பின்ன எதெல்லாம் இருக்கோ அந்த ஆப்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு பாசிபிள் அப்படின்றத பார்த்துக்கலாம். அந்த ரேங்க்கை விட நமக்கு அதிகமாக இருக்கிற ரேங்க் வந்து எந்தெந்த இதெல்லாம் க்ளோசிங் இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வெரைட்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். ஸோ அதனால் வந்து இது ஜென்ரலாக வந்து வாட் காலேஜஸ் ஐ வில் கெட் அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக இந்தந்த காலேஜஸ் அப்படின்றத நீங்கள் அந்த லிஸ்ட்டில் இருந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி உங்களோட ரேங்க்குக்கு முன்ன பின்ன இருக்கிறத நீங்கள் ஒரு ஆப்ஷன்ஸாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த ஸ்டூடெண்ட், ப்ளீஸ் டெல் அஸ் அபவுட் த காலேஜஸ் தட் கிவ்ஸ் மெரிட் ஸ்காலர்ஷிப் பேஸ்ட் ஆன் திஸ் 12th கட் ஆஃப். நிறைய காலேஜஸ் வந்து மெரிட் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. அபவ் 180 இருந்தால், அபவ் 190 இருந்தால். ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் த காலேஜஸ். இது வந்து
நீங்கள் டைரெக்டாக காலேஜை விசிட் பண்ணி உங்களுக்கு ஒரு காலேஜ் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் அங்கே என்கொயரி பண்ணி பார்க்கலாம். ஜென்ரலாக வந்து அவுட் சைட் பீப்புளுக்கு ஒரு இந்தந்த காலேஜெலாம் கொடுக்குறாங்க அப்படின்றது ஓரளவு தான் தெரியும். இப்போ நான் வந்து பர்சனலாக சில ஸ்டூடெண்ட் இன்ட்ராக்ட் பண்ணுறதுனால சில காலேஜஸில் கொடுக்குறாங்கன்றது எனக்கு தெரியும். பட் ஜென்ரலாக இதான் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி யாராவது சொல்லி நீங்கள் அங்கே போய் கேட்கும்போது நாங்கள் அப்படி கொடுக்கறது இல்லை, அது ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொன்னால் அது டிசப்பாயின்மெண்ட்ஸ் வரும். அதனால நீங்கள் வந்து உங்களுக்குன்னு ஒரு சாய்ஸ் வச்சுருப்பீங்க இல்லையா, ஒரு 10 காலேஜ் 20 காலேஜ் வந்து எனக்கு இது பிடிச்சிருக்கு, இதில் ஏதாவது கிடைச்சா எனக்கு படிக்கலாம் அப்படின்னு நீங்கள் வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த காலேஜ்லேயே நீங்கள் டைரெக்டாக கேளுங்க. ஒரு அவுட் சைட் பர்சன் மூலமாக இந்த ஸ்காலர்ஷிப்பை எடுக்கிறது அப்படின்றது வந்து சம்டைம் இட் வில் கிரியேட் அ கன்ஃபியூஷன். ஏன்னா அவுட் சைட் மூலம் ஒரு ட்ரஸ்ட்டோ இல்லை யாராவது ஒன்று சொல்லி உங்களை அங்கே சேர்த்து விட்டு காலேஜில் என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் வந்து நாங்கள் சொல்லவே இல்லை, ட்ரஸ்ட்டு சொன்னது, நாங்கள் சொல்கிறதான் ஃபைனலாக அந்த மாதிரி சில இன்ஃபர்மேஷன் வந்து மிஸ்மேட்ச் ஆச்சு அப்படின்னா கடைசியில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ராப்ளம் ஆகிடும். ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி சில இஷ்யூஸ்லாம் சொன்னாங்க. ஸோ ஹாஸ்டலில் இது சரியில்லை, அது சரியில்லை, அப்புறம் ஃபுட்டு சரியில்லை, இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்போது உங்களுக்கு படிக்கிறதுக்கு மட்டும் தான் நாங்கள் வந்து இடம் வாங்கி தந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி ட்ரஸ்ட்டு சைடு சொல்லிட்டாங்க. காலேஜ் சைடும் வந்து உங்களுக்கு படிக்கிறதுக்கு மட்டும்தான் அந்த ட்ரஸ்ட்டில் வந்து சேர்த்து விட்டாங்க, மற்றதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி சில இடத்துல நடக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து டைரெக்டாக உங்களுக்கும் காலேஜுக்கும் நடுவில் யாரும் இல்லாமல் நீங்கள் டைரெக்டாக காலேஜோட இன்ட்ராக்ட் பண்ணி அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் சேர்ந்தீங்கன்னா நாளை பின்ன எந்த இன்ஃபர்மேஷனுமே வந்து மிஸ்மேட்ச் ஆகாது. அப்படி ஏதாவது ஆச்சுன்னா நீங்கள் தானே சொன்னீங்க அப்படின்னு. இப்போ ட்ரஸ்ட்டோ இல்லை வேற யாரும் தேர்ட் பர்சன் நடுவில் வரும்போது நாங்கள் அப்படி சொல்லலைன்னு காலேஜ் சொல்ல, அப்புறம் ட்ரஸ்ட்டு வந்து நான் காலேஜ் அப்படி சொல்லலைன்னு சொல்லி மாற்றி சில கன்ஃபியூஷன் வரும். அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த ஹெல்ப்புமே இருக்காது அண்ட் 4 years யூ ஹேவ் டு சஃபர். அதனால வந்து நீங்கள் டைரெக்டாக என்கொயரி பண்ணி இருக்கு அவங்களோட கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்றத கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஈவன் மெரிட் ஸ்காலர்ஷிப் பற்றி நானும் சில வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். ஸோ அந்த பர்டிகுலர் காலேஜோட இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வைக்கிறேன், நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்தது நீட் ஏ ஹைலி கன்சாலிடேட்டட் சாய்ஸ் லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் இன் சென்னை. ஸோ இதுக்கும் நான் வந்து ஸ்பெஷலாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ சென்னை ஜோனில் இருக்கிற காலேஜஸோட லிஸ்ட் ஆஸ் பர் தி க்ளோசிங் கட் ஆஃப் ஃபார் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேஸ்ட் ஆன் த ஓசி கம்யூனிட்டி. அதே தான் மற்றதுக்குமே ஃபாலோ ஆகும். ஸோ நீங்கள் அந்த லிஸ்ட்டை பாருங்கள், அதுலேருந்தே நீங்கள் வந்து காலேஜோட ப்ரிஃபரன்ஸ்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். அதில் உங்களுக்கு எந்த காலேஜ் பிடிச்சிருக்கு, உங்களுக்கு எந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஓகேவாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் அந்த வீடியோவையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், அதை பார்த்துக்கோங்க. அடுத்த டவுட்டு, I got 196.5 cutoff in TNA. I belong to MBC community. My general rank is 2750. Community rank வந்து 845. Can I get triple in PSG of technology, EC in CIT கோயம்புத்தூர்? ஸோ இதுக்கும் அதே பதில் தான். நீங்கள் TNA அஃபிஷியல் வெப்சைட்டை பாருங்கள். அந்த அஃபிஷியல் வெப்சைட்டை தவிர உங்களுக்கு எந்த சோர்ஸுமே வந்து ஆத்தென்டிகேட்டாக இருக்காது. நீங்கள் அந்த லாஸ்ட் இயரோட க்ளோசிங் ரேங்கை பார்த்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் ஆல்வேஸ் ரெஃபர் தி ஜென்ரல் ரேங்க் ஃபார் யுவர் கம்யூனிட்டி. ஸோ நீங்கள் கம்யூனிட்டி ரேங்க்கை வந்து எதையுமே ரெஃபர் பண்ண முடியாது, ஏன்னா நமக்கு வந்து எல்லாமே ஜென்ரல் ரேங்க் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ சில பேர் கம்யூனிட்டி ரேங்கை பார்த்துட்டு இது கிடைக்கும் அப்படின்னு வச்சுட்டு கடைசியில் கிடைக்காதுன்னும் போது தே ஆர் கெட்டிங் டிசப்பாயிண்டட். ஸோ அதுக்காக தான் நான் வந்து முதல்ல சொல்லிட்டேன், ஆல்வேஸ் ரெஃபர் த ஜென்ரல் ரேங்க். அண்டு இது வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அண்டு நீங்கள் அந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் பார்த்து அதை அந்த சாய்ஸை நீங்கள் வச்சுக்கோங்க. அடிஷ்னலி யூ மேக் அதர் சாய்ஸஸ் ஆல்சோ, ஸோ தட் ஃபார் சேஃபர் சைடு நமக்கு வந்து ஒரு காலேஜ் இல்லைனாலும் அதே லெவலில் இருக்கிற இன்னொரு காலேஜ் நமக்கு கிடைக்கும். அடுத்தது, ஹவு டு ப்ரிப்பேர் சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட். ஒரு நல்ல கொஸ்டின். ஒரு சாய்ஸ் லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ டேக் யுவர் ஜென்ரல் ரேங்க். கட் ஆஃப் எடுத்துக்காதீங்க. கட் ஆஃபை மட்டும் எடுத்தீங்கன்னா அதில் வந்து நிறைய கன்ஃபியூஷன் வரும். நம்ம இன்னும் ப்ரிசைஸாக பார்க்கணும்னா யூ டேக் யுவர் ஜென்ரல் ரேங்க் அண்ட் நீங்கள் எந்த கம்யூனிட்டியோ நீங்கள் அதையும் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஜென்ரல் ரேங்க் எடுத்து லாஸ்ட் இயர் க்ளோசிங் ரேங்கோட கம்பேர் பண்ணி அதுக்கு கொஞ்சம் முன்னாடியும் அதுக்கப்புறம் இருக்கிற ஒரு ஃபியூ ரேங்க்ஸையும் நீங்கள் பாருங்கள். பார்த்து அதில் வந்து உங்களுக்கு எந்தெந்த காலேஜெலாம் ஓகே அப்படின்றத நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 100 சாய்ஸஸ் நீங்கள் வச்சுட்டீங்க டிபார்ட்மெண்ட் காலேஜ் சேர்த்து அப்படின்னா, சில இது வேண்டாம் அப்படின்னா அதெல்லாம் எலிமினேட் பண்ணிடுங்க. கன்சாலிடேட்டடாக நீங்கள் வந்து ஒரு 50 to 60 லிஸ்ட்டு வந்து நீங்களே ரெடி பண்ணலாம். ஸோ இதை வந்து இது மை பர்சனல் சஜஷன். ஒரு சாய்ஸ் லிஸ்ட்டை ரெடி பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு தேர்ட் பர்சனை என்றைக்குமே நம்பக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு என்ன வேணும், உங்களோட நிலைமை என்னன்றது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ நீங்கள் ரேண்டமாக ஒருத்தர் சாய்ஸ் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு எக்ஸ்பர்ட்டை கொடுத்து ப்ரிப்பேர் பண்ணி தந்தீங்கன்னா
அதில் சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஒத்து போகாததாக இருக்கும். அவங்க வந்து போட்டிருக்க காலேஜில் வந்து ஹை ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும், அது உங்களுக்கு வந்து ஒத்து போகாததாக இருக்கும். அவங்க வேற ஏரியா வேற டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க காலேஜஸ் தான் இந்த லிஸ்ட்ல இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க, அது உங்களுக்கு ஒத்து போகாததாக இருக்கும். உங்களுக்கு தெரியணும் எந்த காலேஜ் வந்து உங்களுக்கு செட் ஆகும் அப்படின்றத. நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்பர்ட்டு கிட்ட வாங்குங்க, அதை நான் தப்பு இல்லைன்னு சொல்ல. அதுக்கப்புறம் நீங்கள் ஃபில்டர் பண்ணி நீங்கள் எடுக்கணும். அங்கே தான் உங்களோட புத்திசாலித்தனம் இருக்குது. யாரோ ஒருத்தன் கொடுத்தாங்க, நான் அந்த சாய்ஸ் அப்படியே கொடுக்க போகிறேன் அப்படின்னா இட் இஸ் டோட்டலி ராங். இப்போ நானே படிக்க போகிறேன், எனக்கு சென்னையை விட்டு எங்கேயும் படிக்கிறது இஷ்டம் இல்லை, நான் வேற ஒரு எக்ஸ்பர்ட் தந்தாருன்னு சொல்லி நான் ஒரு சாய்ஸ் லிஸ்ட் வச்சுருக்கேன். கண்டிப்பாக அதில் பிஎஸ்சி இருக்கும், சிஇடி கோயம்புத்தூர் இருக்கும். பட் எனக்கு கோயம்புத்தூர் போகிறது இஷ்டம் இல்லைன்னா அப்போ நான் அந்த லிஸ்ட்டை வச்சு என்ன பண்ணுறது? அப்போ நான் அதுலேருந்து ஃபில்டர் பண்ண தெரியணும். ஸோ டேக்கிங் கைடன்ஸ் இஸ் குட். பட் அதுக்கப்புறம் நீங்கள் புத்திசாலித்தனமாக அதை ஃபில்டர் பண்ணி எனக்கு இது வேணும் இது வேணான்றதை நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஸோ நீங்கள் சாய்ஸ் லிஸ்ட் ஜென்ரலாக ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா உங்களோட ரேங்க்கை வச்சு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ கொடுத்துருக்கேன். அந்த ரேங்க்கு வந்து எந்த க்ளோசிங் ரேங்க் இருக்கோ நீங்கள் அதுக்கு கொஞ்சம் முன்னாடி க்ளோஸ் ஆனதையும் அதுக்கப்புறம் க்ளோஸ் ஆனதையும் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்கள் ரேங்க்குக்கு என்ன கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்றது கிளியராக தெரிஞ்சிடும். ஸோ அதை வச்சு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அது ப்ரிப்பேர் பண்ணதுக்கு போது நிறைய ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதில் தேவையில்லாதெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணுங்கள். அது ஃபில்ட்ரு பண்ணது போகவே யூ ஷுட் ஹாவ் சஃபிஷியன்ட் நிறைய லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் சாய்ஸஸ் இருக்கணும் ஃபார் சேஃபர் சைடு. அப்போ தான் வந்து நாட் அலர்ட்டட் வராமல் வி வில் லேண்ட் இன் எ பெட்டர் காலேஜ் அண்ட் கோர்ஸ் ஆஸ் பர் அவர் சாய்ஸ். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாக அந்த டிசிஷனை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தது, மை கட் ஆஃப் இஸ் 180 அண்ட் ஐ நீட் ப்ரிஃபரன்சஸ் ஆஃப் காலேஜஸ் ஃபார் சாய்ஸ் ஃபில்லிங். ஸோ இதுக்கு போன கொஸ்டினுக்கு நான் என்ன பதில் சொல்லணும் அதே தான். உங்களோட கட் ஆஃப் இங்கே இருக்குது, பட் நீங்கள் வந்து ரேங்க் வச்சு பாருங்கள், அதுதான் இன்னும் ப்ரிசைஸாக இருக்கும். ஏன்னா இப்போ ஒரு 180 கட் ஆஃபில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2000 ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு அவங்களுக்குன்னு ஒரு ரேங்க் இருக்கும் இல்லையா, அதில் முன்னே இருக்கிற ரேங்க்லேயே க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா பின்ன இருக்கிற அதே கட் ஆஃப்க்கு வேற ரேங்க் ஸ்டூடெண்ட் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து அது கிடைக்காது. அப்போ நீங்கள் 180 பார்த்து லாஸ்ட் இயர் இந்த காலேஜ் வந்து 180 கட் ஆஃப் க்ளோஸ் ஆகிருக்கு எனக்கு கிடைக்குமா அப்படின்னா அது வந்து அதில் கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது. ஏன்னா அது வந்து 180 இருக்கிற முன்னாடி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துட்டாங்க அப்படின்னா பின்னாடி இருக்கிற 180 கட் ஆஃப்க்கு கிடைக்காது. பட் எனவே க்ளோசிங் கட் ஆஃப் இஸ் 180 தான், ஆனால் க்ளோசிங் ரேங்க் வந்து உங்களுக்கு வேற இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ரேங்க் வந்து எப்பவுமே பாருங்கள். அடுத்த கொஸ்டின், பெஸ்ட் காலேஜ் அண்ட் பெஸ்ட் கோர்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் வந்து நான் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் வைக்கிறேன். ஓவராலாக எல்லா ரேங்க்குக்கும் ஸ்டார்டிங்லேருந்து க்ளோசிங் வரைக்கும் நான் போட்டிருக்கேன். அதில் எவ்வளோக்கு எவ்வளோ அந்த லிஸ்ட்டில் முன்னே இருக்குதோ அது அவ்வளோக்கு எவ்வளோ நல்ல காலேஜ், எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு கோர்ஸ் வந்து ஒரு க்ளோசிங் ரேங்க் வந்து கம்மியாக இருக்கோ அது அவ்வளோக்கு எவ்வளோ நல்ல காலேஜ். அண்ட் ஒன் மோர், இது பெஸ்ட்டுனா இது டிபெண்ட்ஸ் அப்பான் ஒரு இண்டிவிஜுவல். ஒரு 130 140 கட் ஆஃப் வச்சிருக்க ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த லிஸ்ட்டில் அவங்களுக்கு ஏற்ற ஒரு பெஸ்ட் இருக்கும். அதனால் அது பெஸ்ட் அப்படின்றது இது ஒன்று ஜென்ரலாக நம்ம வந்து இதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ரியாலிட்டி என்ன அப்படின்னா ஒரு 150 140 க்ளோசிங் கட் ஆஃப் இருக்கிற ஸ்டூடெண்ட் வந்து ஒரு செகண்ட் ரவுண்ட்லேயோ தேர்ட் ரவுண்ட்லேயோ ஒரு காலேஜில் சேர்ந்துருப்பாங்க. அது உண்மையிலே பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும், அந்த கட் ஆஃபுக்கு அது பெஸ்ட்டாக இருக்கும். சம்டைம்ஸ் சில காலேஜஸோட பர்ஃபார்மன்ஸ், அங்கே இருக்கிற ஒரு பிரின்சிபல் வந்து எந்த அளவுக்கு ஒரு ஆக்டிவிட்டீஸ் வச்சு இந்த காலேஜை வந்து நல்லா டெவலப் பண்ணணும்னு சொல்லி இன்வால்வ்டாக இருக்காங்களோ அது வந்து நீங்கள் ரவுண்ட் ஒன்ல க்ளோஸ் ஆகிற காலேஜை விடவே பெஸ்ட்டாக இருக்கிறத நான் பார்த்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து பெஸ்ட்டு தான். இப்போ நம்ம வந்து 150 வாங்கிட்டோம் 140 வாங்கிட்டோம், ஐயோ நம்ம பெஸ்ட் இல்லையே, பெஸ்ட் காலேஜ் கிடைக்கலையே நீங்கள் நினைக்காதீங்க, அது தப்பு. பெஸ்ட் அப்படின்றது டிபெண்ட்ஸ் அப்பான் த ஒரு கேட்டகரிக்கு. மேபி ஒரு 190 180 கட் ஆஃப் இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அண்ணா யூனிவர்சிட்டி பெஸ்ட்டாக இருக்கலாம். ஒரு 140 150 இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி கண்டிப்பாக கிடைக்காது. அதை பற்றி நம்ம ஒரி பண்ண தேவையில்லை. பட் அவங்களுக்குன்னு ஒரு பெஸ்ட் காலேஜ் கண்டிப்பாக ஒரு லிஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் அதை விட்டுட்டு அதுக்கும் கீழே இருக்க காலேஜ் போயிடாதீங்க, அதை கேர்ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள். சரிங்களா? பெஸ்ட் கோர்ஸ் அப்படின்னும் போது ஆப்வியஸாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் இஸ் த பெஸ்ட் அண்ட் நம்பர் 1. அதுக்கு அடுத்தது எலக்ட்ரானிக்ஸ், அதுக்கு அடுத்தது எலக்ட்ரிக்கல், அப்புறம் மெக்கானிக்கல், சிவில். நடுவில் நீங்கள் பயோடெக் பயோமெடிக்கல் இதெல்லாம் அது அங்கங்கே நீங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரிஃபரன்ஷியல் ஆர்டராக பார்க்கும்போது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இஸ் த பெஸ்ட். ஏன்னா அதுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் வைடர். இப்போ இந்த கரண்ட் ட்ரெண்டில் ஃப்யூச்சர்லேயும் கண்டிப்பாக இருக்கும். அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அதுவும் வந்து ஆல்வேஸ் த பெஸ்ட். அண்ட் மெக்கானிக்கல் சிவில் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்ட் டைமில் கொஞ்சம் லோவாக இருந்தாலும் பட் அது வந்து ஆல்வேஸ் எவர் கிரீன். நீங்கள் படித்து முடிச்சு எங்கேயாவது ஒரு இடத்துல சேர்ந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் யுவர் லைஃப் இஸ் லைக் ஸோ குட். பட் இதே கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னா
அதில் நிறைய ரிஸ்க்கும் இருக்குது. லைக் டெக்னாலஜி ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகும்போது அதில் வந்து அந்த ஜாபில் சஸ்டெயின் ஆகணும் அப்படின்னா நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அது மாதிரி சில ரிஸ்க்கும் இருக்குது. ஸோ இது அப் டு யூ, நீங்கள் வந்து எந்த மாதிரியான ஒரு இதை நீங்கள் விரும்பி சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது, ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இன் கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்சஸ் அண்ட் மேக்ஸ், ஐ டோன்ட் நீட் ட்ரிபிள் இ, சஜஸ்ட் மீ எ கோர்ஸ் டூ. ஸோ உங்களுக்கு வந்து ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இன் கம்ப்யூட்டர்னா கம்ப்யூட்டர் ரிலேட்டடாகவே நிறைய கோர்ஸ் இருக்குது. கோர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் ஸ்பெஷலைசேஷன் ஏஐடிஎஸ் இருக்குது, ஏஎம்எல் இருக்குது, சைபர் செக்யூரிட்டி இருக்குது, ஐஓடி இருக்குது. அண்ட் இப்போ நிறையா அதுலேயே வந்து இன்னும் நிறைய ஸ்பெஷலைசேஷன்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் அது வந்து படிக்கும்போது மோர் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸும் வரும். ஆக்சுவலாக கம்ப்யூட்டர் அப்படின்னா மேக்ஸே வராதுன்னு சில பேர் நினச்சிட்டு இருக்கீங்க. பட் ரொம்ப அட்வான்ஸ்டு டெக்னாலஜி லைக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த மாதிரிலாம் போகும்போது மேக்ஸ் பிளே எ மேஜர் ரோல். ஸோ ஒன்ஸ் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் கம்ப்யூட்டர் அண்ட் மேக்ஸ்னா நீங்கள் வந்து தாராளமாக கம்ப்யூட்டர் சயின்ஸே எடுத்துடலாம். நீங்கள் வேறு எந்த கன்ஃபியூஷனுமே வேண்டாம். அடுத்த ஸ்டூடெண்டோட டவுட்டு, ஐ நீட் எ பெட்டர் காலேஜ் வித் அ குட் பிளேஸ்மெண்ட் அண்ட் அஃபோர்டபுள் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். இந்த அஃபோர்டபுள் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு வரும்போது நீங்கள் ஒரு டாப் லெவலில் இருக்க காலேஜில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃபீஸ் வந்து சம்வேர் 2.5 அதுக்கு மேலேயே போயிடும். பட் உங்களுக்கு அஃபோர்டபுள் வேணும் அப்படின்னா அதுக்கும் கீழே இருக்க காலேஜ் வந்து அஃபோர்டபுள் ஃபீஸ் இருக்கும். பட் அங்கே என்ன பிளேஸ்மெண்ட் இருக்கோ அதே பிளேஸ்மெண்ட் வந்து அந்த டாப் காலேஜில் என்ன பிளேஸ்மெண்ட் இருக்கோ அதே ஈக்குவல் பிளேஸ்மெண்ட் இங்கேயும் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்களோட கட் ஆஃபுக்கு ஏற்ற மாதிரி சில காலேஜஸை பாருங்கள். அதில் வந்து இன் மை ஒப்பீனியன் ஒரு டாப் லெவலில் ஒரு க்ளோசிங் கட் ஆஃப் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஃபீஸ்லாம் வந்து அடுத்தடுத்த இயரில் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகிறாங்க. ஸோ அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு வெளியே வந்து தெரியாது, நீங்கள் போய் கேட்டால் தான் சொல்லுவாங்க. அஃபோர்டபுள் ஃபீஸ் ஒரு 1 lakh தான் நான் என்னால் செலவு பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் க்ளோசிங் கட் ஆஃப் கம்மியாக இருக்கிற அந்த ஓவரால் லிஸ்ட்டில் நீங்கள் பார்க்கணும். நான் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுருக்கேன்னு சொல்லி டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை நீங்கள் செக் பண்ணுங்கள். இன்னும் அந்த டாப் லெவல்லேருந்து கீழே வர ஃபீஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். பட் இஃப் யூ ப்ரிஃபர் கவர்மெண்ட் காலேஜஸ் இட் இஸ் வெல் அண்ட் குட். ஃபீஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஒரு செமஸ்டருக்கே 15,000 தான் இருக்குது ஃபீஸ். ஹாஸ்டல் தான் ஹாஸ்டல் ஃபீஸ் அடிஷ்னலாக வரும். அடுத்த ஸ்டூடெண்ட்ஸோட டவுட்டு, ஃபுல் ஸ்காலர்ஷிப் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபுல் ஸ்காலர்ஷிப் நான் முதலே சொன்ன மாதிரி சில காலேஜை நான் விசிட் பண்ணி பர்சனலாக அங்கே ஸ்காலர்ஷிப் தர்றதை பற்றி நான் டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கேன், அதை நீங்கள் பாருங்கள். அப்பார்ட் ஃப்ரம் தட் மெனி அதர் காலேஜஸும் கொடுக்குறாங்க. பட் அது வந்து அந்த காலேஜில் இருக்க ஃபெசிலிட்டிஸ் அண்ட் அதெல்லாம் உங்களுக்கு ஓகேவா அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டு இந்த ஃபுல் ஸ்காலர்ஷிப்பை நீங்கள் எடுத்துக்கோங்க. வெறும் ஸ்காலர்ஷிப் தராங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அந்தளவுக்கு ஃபெசிலிட்டி இல்லை பட் ஐ ஹாவ் எ வெரி குட் மார்க் அப்படின்னா அந்த மார்க் எடுத்ததுக்கு பிரோஜனமே இல்லாமல் ஆகிடும். ஏன்னா நல்ல பிளேஸ்மெண்ட் இருக்கணும், நல்ல லேப் இருக்கணும். அண்ட் நீங்கள் வந்து ஒரு டெவலப்பிங் காலேஜில் கூட நீங்கள் சேரலாம். ஏன்னா பை த டைம் நீங்கள் 4 years முடிக்கும் போது அது இன்னுமே வந்து நல்ல வெல் டெவலப்டாக இருக்கும். ஏன்னா இப்போ டாப் லெவலில் இருக்கிற சில காலேஜெலாம் ரீசெண்டாக வந்து ரொம்ப பூமான காலேஜெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 yearsக்கு முன்னாடி ஒரு பிலோ ஆவரேஜ் காலேஜாக இருந்த காலேஜஸ்லாம் இருந்திருக்கு. அண்டு அந்த 4 yearsல வந்து அது நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதேமாதிரி இப்போ நீங்கள் ஒரு காலேஜ் வந்து ஒரு இன்க்ரீசிங் ஃபேஸில் போகிற ஒரு காலேஜ் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் முடிக்கிற டைமில் இட் வில் பி இன் ஏ குட் லெவல். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. பெட்டர் ஃபியூச்சர் ஸ்கோப் இசி ஆர் சிஎஸ்சி ரெண்டுத்துக்குமே ஈக்குவல் பெட்டர் ஸ்கோப் இருக்குது. அண்ட் மோர் ஸ்கோப் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸில் தான் இருக்குது. அண்ட் ஏன் அப்படின்னா நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லா ஜாபையும் கம்பேர் பண்ணும்போது 60% ஜாபே வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபீல்டில் தான் இருக்குது. அண்ட் அதர் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்டும் வந்து இங்கே ஜாபில் சேர்றாங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு வேகன்சி இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஒரு மெக்கானிக்கல், சிவில், இசிஇ படிக்கிறவங்களாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபீல்டில் வந்து கோடிங் கற்றுக்கிட்டு ஒரு ஜாப் போகிறாங்கன்னா திஸ் ஃபீல்ட் இஸ் அட்ராக்டிங் ஸோ மச். ஏன்னா அவ்வளோ டிமாண்ட், அந்த அளவுக்கு ஒரு ஜாப் நீடு, வேகன்சி, பீப்புள் எல்லாம் வேண்டியது இருக்குது. கண்டிப்பாக அதுக்கு பெட்டர் ஸ்கோப் இருக்குது. பட் இன்னும் ஒரு இன்டலெக்சுவலாக ஏஐ இன்ஜினியர் இந்த மாதிரிலாம் ஆகணும்னா நம்ம வந்து ரொம்ப மோர் ஸ்கில்டாக இருக்கணும். அதே மாதிரி இசிஇக்கும் வந்து ஸ்கோப் இருக்குது. பட் அந்த க்ரோத் வந்து பார்த்திங்கன்னா இனிஷியலாக கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் லேட்டர் நல்லா ஃபாஸ்ட் க்ரோத் இருக்கும். ஸோ இது அப் டு யூ வாட் மேக்ஸ் யூ மோர் இன்ட்ரெஸ்ட் வெதர் டு லேர்ன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் ஈஸி. சில பேருக்கு வந்து என்ன சார் ஒரே கோடிங் இருக்குது, அதை பார்த்தாவே பிடிக்கல, கம்ப்யூட்டரே வேணாம் அப்படின்னு சொல்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு ஈஸி பெட்டர் சாய்ஸாக இருக்கும். கோர் ஃபீல்டில் போகலாம். இப்போ செமிகண்டக்டர் பூமிங் இருக்குது. பட் அவங்க வந்து சைட் பை சைடு லிட்டில் பிட் ஆஃப் கோடிங்கும் கற்றுக்கலாம். பட் எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸில் நல்லா ஷைன் ஆகணும், நான் வந்து ஐ எம் ரெடி டு லேர்ன் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இஸ் தி பெஸ்ட் சாய்ஸ். அடுத்தது காலேஜ் ஃபீஸ் அண்ட் ஹாஸ்டல் ஃபீஸ் ஃபார் காலேஜஸ் அப்படின்னு இருக்கீங்க. இது வந்து ஒரு புரியாத புதிர். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காலேஜை பற்றி இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணும்போது
ஒரு ரஃப்பாக தான் உங்களுக்கு தெரியுமே தவிர அன்டில் தே விசிட் பர்சனலி அங்கே போய் இன்ட்ராக்ட் பண்ணும்போது அவங்க 2 விதமான ஃபீஸ் சொல்லுவாங்க. நீங்கள் கவுன்சிலிங்கில் வந்தால் இந்த ஃபீஸு, மேனேஜ்மெண்ட்டில் வந்தால் இந்த ஃபீஸு. இதுதான் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ நீங்கள் வந்து ஒரு லிஸ்ட்டு சாய்ஸ் லிஸ்ட் ரெடி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதை என்கொயரி பண்ணி நீங்கள் அதுக்கப்புறம் வச்சுக்கோங்க. பட் ஒரு மிட் லெவலில் இருக்கிற காலேஜை பற்றி நீங்கள் ஒரி பண்ண வேணாம். அங்கே வந்து கண்டிப்பாக வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு 1.25லேருந்து ஒரு 1.75 தான் மேக்ஸிமம். அதில் அதை விட கம்மியாக கூட இருக்கும். பட் ஒரு டாப் லேயரில் இருக்க காலேஜ் நீங்கள் ப்ரைவேட் காலேஜஸ், செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜஸ் போனீங்கன்னா அங்கே ஃபீஸ் வந்து பஸ் ஃபீஸ், ஹாஸ்டல்லாம் சேர்த்து ஒரு 2.5லேருந்து 3 வரைக்குமே வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் இன்னும் சில காலேஜஸ் வந்து இன்னும் இந்த லிஸ்ட்டில் கீழே வர வர ஒரு 1 lakh ஃபீஸ் இருக்கிற காலேஜஸ் இருக்குது. சில காலேஜஸ் வந்து தே சார்ஜ் ஒன்லி இந்த கவர்மெண்ட் ஃபீஸ் 65,000 ப்ளஸ் ஒரு 20,000 வாங்குவாங்க. அதுலேயும் இப்போ நீங்கள் ஃபஸ்ட் கிராஜுவேட்னா 25,000 சப்ட்ராக்ட் ஆகிடும். ஸோ இது வந்து ஜென்ரலாக வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு பார்ட். இதை வந்து காலேஜ் ஃபீஸ் வந்து அவங்க அஃபிஷியலாக எங்கேயுமே சொல்ல மாட்டாங்க. நீங்கள் காலேஜ் விசிட் பண்ணி பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த காலேஜ் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இட்ஸ் பெட்டர் டு விசிட் தெம். இல்லை ஒரு ஃபோன் பண்ணி உங்களோட ரேங்க் இது, நாங்கள் வந்து சாய்ஸ் லிஸ்ட்டில் வைக்கணும், ஃபீஸ் சொன்னீங்கன்னா எங்களுக்கு ஓகேனா வைப்பேன்னு கேட்டால் மோஸ்ட்லி தே வில் டெல். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. ஹாஸ்டல் ஃபீஸ் ரஃப்லி ஒரு 70,000 கிட்டத்தட்ட அந்த மாதிரி வரும் பர் இயருக்கு. இது அதுவும் டிபெண்ட்ஸ். சில காலேஜஸில் வந்து மேபி இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம், இல்லை கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கலாம். டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த ரூம் அந்த ஃபுட் ஃபெசிலிட்டி அதெல்லாம் பொறுத்து. ஸோ ஹோப் உங்களோட சில டவுட்ஸ் வந்து நான் அதில் ஆன்சர் பண்ணியிருக்கேன். இன்னும் ஃபர்தராக அடுத்தடுத்த வீடியோஸில் இது மாதிரி நிறைய டவுட்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வி வில் சி ஒன் பை ஒன். ஸோ இதில் இருக்க இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு சஜஸ்டிவ் நேச்சர் தான். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் தான் வந்து பார்த்து உங்களுக்கு எது பெஸ்ட் அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணணும். தேங்க்யூ.